வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமோட மேக்ஸ் கொஷின் தான் பார்த்துட்டு போகிறோம். அதில் பார்ட் 1 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பார்ட் 1 வீடியோவில் முன்னாடி பார்த்த ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ மிச்சம் இருக்க கொஷினை இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், 8 நபர்கள் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செய்தால் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிக்கிறாங்க. அதே வேலையை 12 நபர்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்கள் முடிப்பாங்க? இது MHDW டிவைடட் பை ஒர்க் இந்த ஃபார்முலாவில் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு செட்டுக்கு பாருங்கள், 8 × 9 × 20 ஹவர்ஸ் டேஸ் டிவைடட் பை 1 ஒர்க்கு. ஸோ அதே மாதிரி அடுத்த செட்டில் பார்த்தோம்னா 12 மெம்பர்ஸ் 10 ஹவர்ஸ் ஹவு மெனி டேஸ். ஸோ டி வச்சுக்கோங்க டிவைடட் பை 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிரும். 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. 2 அடித்தோம்னா 6, திருப்பி 3 2 6, 4 2 8, அகெயின் அடித்தோம்னா 3 9. ஸோ 4 12. அப்போ டி எவ்வளோ கிடைக்குது? 12 டேஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆரம் 3.5 சென்டிமீட்டர் உடைய 3 வட்டங்கள் எடுக்கப்பட்டு அவற்றில் ஒவ்வொரு வட்டமும் மற்ற 2 வட்டங்களை தொடுமாறு அமைக்கப்படுகிறது எனில் அவ்வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியின் பரப்பளவு. ஸோ இது கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சம். இதில் ஈக்குவேஷன் ஏகப்பட்ட ஈக்குவேஷன் வருது. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் இதை அட்டன் பண்ணியிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், ஸோ இந்த மாதிரி 3 வட்டங்கள் ஒன்றுக்கு ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தால் இந்த இடைப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, ஸோ இதோட வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ இதை சென்டர் புள்ளி, இந்த சென்டர் புள்ளி, இந்த சென்டர் புள்ளி 3ஐயும் நம்ம வச்சோன்னு வைங்களேன், ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கும். எப்படின்னா, ஸோ இதோட ஆரம் 3.5. ஸோ அப்போ இந்த டோட்டல் லென்த் என்ன கிடைக்கும்? 7 சென்டிமீட்டர் கிடைக்குமா? ஏன்னா இங்கே ஒரு 3.5, இங்கே ஒரு அதே மாதிரி தான் இந்த சைடுக்கு 7 சென்டிமீட்டர், இந்த சைடுக்கு 7 சென்டிமீட்டர். அப்போ 3 சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஸோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட டிகிரி என்னன்னு கண்டுபிடிச்சலாமா? 60 டிகிரி. ஏன்னா சமபக்க முக்கோணத்தோட ஒரு பக்கங்கிறது ஒரு கோணம்ங்கிறது 60 டிகிரியாக இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன? ரேடியஸ் 3.5 சென்டிமீட்டர். ஓகேவா? அதே மாதிரி இதோட கோணம் 60 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஹோல் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதில் இந்த ஆரத்தை வச்சு அந்த சர்க்கிளோட செக்டாரை கண்டுபிடிக்கணும். அந்த செக்டாரை கண்டுபிடிச்சி அதை ரெண்டையும் கழிச்சு வரக்கூடிய ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கோட ஃபார்முலா என்ன? √3 / 4 × a². a²ங்கிறது சைடு 7. ஸோ அப்போ 7 ஸ்கொயர்னா 49 வரும். ஸோ 49 √3 / 4. இது ஏரியா ஆஃப் த அதாவது ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இது இருக்கட்டும். இது என்னது? ஏரியா ஆஃப் த அந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இதை வச்சு அந்த செக்டார் இருக்கு இல்லையா, சர்க்கிள் செக்டாரோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன? ஏன்னா டிகிரியை வச்சு கண்டுபிடிக்க. ஸோ டிகிரி டிவைடட் பை 360 × πr². ஓகேவா? ஸோ இது கண்டுபிடிக்கணும். ஸோ இதை 60 / 316 போடலாமா? அப்போ அடித்தோம்னா 6ன்னு வரும். ஓகேவா? பை ஆறுங்கிறது இங்கே என்ன வரும்? ரேடியஸுங்கிறது 3.5. அது ஸ்கொயர்டுங்கிறப்போ என்ன வரும்? 49. 3.5 ஹோல் ஸ்கொயர்டு கிடைக்கும். ஸோ 49 கிடைக்குமா? சரி, 49 / 4 கிடைக்கும். ஏன்னா 35 / 10ன்னு வரும். அதை சிம்பிளிஃபை பண்ணி ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா 49 / 4 கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 6 24. ஸோ 49 / 24 பை கிடைக்குது. நமக்கு இங்கே ஒரு ஏரியா, இங்கே ஒரு ஏரியா கிடைக்குது. இப்போ இந்த 2 ஏரியாவை என்ன பண்ணணும்? அந்த என்க்ளோஸ்டு ஏரியா வேணும்னா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவிலேருந்து இந்த 3 செக்டார் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த இதோட இந்த 3 ஏரியா, இந்த 3 ஏரியாவையும் கழிக்கணும். 3 ஏரியாவையும் கழிக்கணும். அந்த 3 ஏரியா தான் இது. முன்னாடி கண்டுபிடிச்சிக்க ஏரியா இது. ஸோ 49 √3 / 4 - 49 / 24 × π. ஓகேவா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் 1.96. ஸோ 1.967 தான் ஆன்சர் வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறது தான் கஷ்டம் இங்கே. ஏன்னா √3க்கு நம்ம வேல்யூ பண்ணணும். √3யோட வேல்யூ என்ன தெரியுமா? 1.73. அதை தூக்கி இங்கே போட்டு பையோட வேல்யூ என்ன? 3.14. அதையும் போட்டு மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணால் அப்ராக்சிமேட்டாக 1.967 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்மோ தான், அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் 1 லெவலுங்கிறது இதில் தான் கன்ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் 1.967.
நெக்ஸ்ட் கொஸ்டின் 3 ஆண்டுகளுக்கு கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து ரூபாய் 183 இருக்குது. அதில் 5% ஆண்டு வட்டி வீதத்தில் கிடைத்தால் அசலோட மதிப்பு என்ன? சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தனி வட்டி கூட்டு வட்டிக்கான வித்தியாசத்துக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? 3 இயர்ஸ்னா ஒரு ஃபார்முலா, 2 இயர்ஸ்னா ஒரு ஃபார்முலா. 2 இயர்ஸ்னா என்ன ஃபார்முலா? P × R/100 ஹோல் ஸ்கொயர் வரும். இது 3 இயர்ஸ்னா என்னன்னா P × R/100 ஹோல் ஸ்கொயரோட இன்ட்டு 3 + R/100 ஆட் பண்ணணும். சரி, மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் ஃபார்முலா. இப்போ நமக்கு என்ன இருக்குது? இதில் 3 இயர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் இருக்குது, R இருக்குது. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பியோட பிரின்சிபல் அமௌண்ட் கிடச்சிரும். அதே தான் பண்ண போகிறோம். இங்கே 183 = பிரின்சிபல் அமௌண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. ஆருக்கு பதிலாக 5/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + 5/100. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1 5 2 10, அதே தான் 1 5 2 10. ஸோ 20 1/20 ஸ்கொயர்டு. அப்போ P டிவைடட் பை 400 வருமா? P டிவைடட் பை 400 கிடைக்கும். இன்ட்டில் என்ன கிடைக்குது? இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 60 + 1 61 டிவைடட் பை 20 கிடைக்கும். ஸோ இது இந்த சைடு கிடைக்குது, இந்த சைடு 183. இப்போ நம்ம Pயை மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போங்க. ஸோ அப்போ P = 183 × 20 × 400 டிவைடட் பை 61. 61 3 டைம்ஸ் அடித்தோம்னா இது கேன்சல் ஆயிரும். அவ்வளோதான். ஸோ 4 2 8 3 24. ஸோ 24,000. எங்கேயோ ஒரு 0 அடிக்காமல் விட்டுருக்கேன். ஸோ இல்லை கரெக்டாக 3 0 தான் வருது. ஸோ 24,000. ஸோ ஆன்சர் வந்து 24,000. ஸோ இங்கேயுமே கால்குலேஷன் தான் இருக்குது. கால்குலேஷன் கரெக்டாக போட்டால் தான் ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரமேஷ் ரூபாய் 15,600 வைப்பு தொகையாக 10% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார். ஒவ்வொரு 2ஆம் ஆண்டுலையும் முடிவுலையும் அவர் வந்து வட்டி தொகையை அசலோட இணைச்சிக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் வட்டி தொகையை கணக்கிட்டு அதை அசலோட அணைச்சி திருப்பி 3ஆவது வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுறாரு. இப்படியே 4 வருஷம் அவர் 4 வருஷத்துக்கு அப்புறமா அவருக்கு எவ்வளோ வட்டி தொகை மட்டும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 4 இயர்ஸை 2 இயர்ஸ்னு பிரிக்கணும். ஏன்னா இந்த 2 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? வட்டி அசலோட ஜாயின் பண்ணி அடுத்த 2 இயர்ஸ் கால்குலேட் பண்ணணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 10%னா 2 வருஷத்துக்கு, ஏன்னா இது தனி வட்டி தான். அப்போ 2 வருஷத்துக்கு 2 × 10 20%. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? அந்த 15,600க்கு 2 வருஷத்துக்கான வட்டி கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ 20%ங்கிறது எவ்வளோ? 10%ங்கிறது 1560. இப்போ இதை 2ஆல் பெருக்கணும்னா 20% கிடச்சிரும். ஸோ 0 12 மிச்சம் 1 10 11 மிச்சம் 1 2 3. ஸோ 3120 வந்து 20%. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய வட்டி வந்து 3120. அடுத்து என்ன பண்ணுறாங்க? 3rd இயருக்கு வரும்போது இந்த 3120 இதை ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ ஆட் பண்ணோம்னா 18,720. இப்போ இது நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு 20% எவ்வளோ? ஸோ 10%ங்கிறது 1872. ஸோ இதை 2ஆல் பெருக்கணும்னா 20% கிடச்சிரும். 4 மிச்சம் 1 8 2 16 1 17 7 மிச்சம் 1 1 2 1 3. ஸோ அப்போ 4 வருஷம் முடிவில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3744. அந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு 3744. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏபிசி ஆகியோர் பெரும் ஊதியங்களோட கூடுதல் 3 பேரும் வாங்கக்கூடிய சம்பளத்தோட கூடுதல் கொடுத்துட்டாங்க. அவர்கள் அவருடைய வருமானத்திலிருந்து முறையே 80%, 85%, 70% செலவு செய்கிறாங்க. ஸோ அவங்க செலவு செய்கிறது எவ்வளோ? அதாவது எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ? ஏபிசி 3 பேர் எக்ஸ்பென்ஸ் வந்து 80%, 85%, 75%. அதாவது அவங்க வாங்கக்கூடிய வருமானம் சேலரி வந்து 100% இருந்தால் அந்த 100%ல் 80%, 85%, 75% செலவு செஞ்சிடறாங்க.
அவங்களோட சேமிப்போட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சேமிப்புனா சேவிங்ஸோட ரேஷியோ 7:6:9. அப்போ சேவிங்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? சேவிங்ஸ் நம்ம இங்கே எக்ஸ்பென்ஸ் வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ 100லேருந்து இந்த கழிச்சோம்னா சேவிங்ஸ் கிடச்சிருமா? ஏன்னா மொத்தம் வாங்குற சேலரியில் செலவு போக நமக்கு மிச்சம் சேமிப்பு கிடைக்கும். அப்போ இங்கே 20% சேமிப்பார், இவர் 15% சேமிப்பார், இவர் 25% சேமிப்பார். இப்போ இந்த சேமிக்கிறது தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதை வச்சு சேவிங்கோட இந்த ரேஷியோவோட ஈக்குவல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணுவோமா? அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதாவது இப்போ ஏவோட சேவிங்ஸ் வேல்யூ நமக்கு தெரியாது, வெறும் அது ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணேன்னா, சேவிங்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 20% அது சேவ் பண்ணுது. எதோட 20%? அந்த டோட்டல் சேலரியோட 20%. அப்போ 20% ஆஃப் சேலரி மீன்ஸ் எது? இந்த ஏவோட சேலரி. ஏக்கு கிடைக்கக்கூடிய சேலரியிலேருந்து 25% சேவிங்ஸ் பண்ணுது. ஸோ அப்போ இதை கால்குலேட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1/5 இங்கே சேலரிக்கும் சேவிங்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 1/5 இந்த 1/5 ஆஃப் சேலரிங்கிறதா எதுக்கு ஈக்குவல்? சேவிங்ஸு 7% ஆஃப் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேல்யூ, அந்த வேல்யூவை நம்ம ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போ இதோட சேவிங்ஸ் வேணும்னா 7y 6y 9yன்னு வச்சுக்கலாமா? அந்த ஒய்யோட அமௌண்ட்டு தான் எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதை கண்டுபிடிச்சிட்டு அதை தூக்கி நம்ம என்ன பண்ணணும்? இந்த இதில் ஈக்குவல் பண்ணோம்னா நமக்கு சேவிங்ஸ் கிடச்சிரும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? சேலரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ண போகிறேன்னா, 1/5 ஆஃப் சேலரி எதுக்கு ஈக்குவல்? 7yக்கு ஈக்குவல். அப்போ 1/5 ஆஃப் சேலரி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 7y. அப்போ வெறும் சேலரி ஏ வேணும்னா ஐஏலாம் 35y. இது எதுக்காகனா, நமக்கு இங்கே வந்து டோட்டல் சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸ் செய்ய வேண்டியது. இதே இது தனித்தனியாக கொடுத்துட்டாங்கன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். பட் டோட்டல் சேலரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, சேலரி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். சேலரி ஆஃப் பி வேணும்னா என்னது? 15 / 100. 3 15 2. ஸோ 3/20 சேலரி பி. அப்போ சேலரி ஆஃப் பி வேணும்னா என்ன பண்ணணும்? 3/20 சேலரி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 6y. ஸோ 1 3 3 2 3 6 40 கிடைக்கும். 40yன்னு கிடைக்கும். அப்போ சேலரி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 40y. இதே மாதிரி சேலரி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்னா 36y வரும். இப்போ 3 கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இந்த 3 சேலரி ஆட் பண்ணோம்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 33,300 ஈக்குவலாக இருக்கும். ஸோ 35 40 36 இது 3ஐயும் கூட்டினீங்கன்னா 111y வரும். இது எதுக்கு ஈக்குவல்னா 33,300க்கு ஈக்குவல். ஸோ இதை ஒரு டைம் அடிக்கலாம், இதை 3 டைம் அடிக்கலாம். அப்போ 300. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 300னா, இப்போ பியோட சேலரி தான் கேட்டிருக்காங்க. பியோட சேலரினா என்னது? 40y. அப்போ 40 × 300 4 12. ஸோ 12,000. ஆன்சர் எதுக்கு? 12,000. ஸோ கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமாக இங்கே கொடுத்துருக்க எல்லா சம்முமே ஸ்டெப்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சம்மாக தான் கொடுத்துருக்காங்க. வேறு வழியே இல்லை, பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3:4:5 என்ற விகிதத்தில் அமைந்த 3 எண்களின் LCM 2400 எனில் அவற்றின் மீப்பேவா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 3 எண்களோட பெருக்கல் பலன். 3 எண்கள்னா ரேஷியோலேருந்து எண்கள் வேணும்னா 3x 4x 5xன்னு எடுத்துக்கலாமா? இதோட பெருக்கல் பலன். ஸோ 3x × 4x × 5x இது பெருக்கல் பலன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா HCF² × LCMக்கு ஈக்குவலாக இருக்கும். HCF தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அதை அப்படியே வச்சுக்கோங்க. LCM என்ன இருக்குது? HCF². LCM வந்து என்ன இருக்குது? 2400. நல்லா பாருங்கள். இந்த HCF வேணும்னா என்ன பண்ணலாம்னா, இப்போ இதோட 3 வேல்யூவோட HCF கண்டுபிடிங்க. என்ன வரும்? 3 வேல்யூக்கும் காமனாக என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதுதான் HCF-ஆக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே HCF² H² போட்டுக்கலாம். அப்படிங்கிறப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு 2 H இருக்குது, இங்கே 2 எக்ஸ் இருக்குது. அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. இந்த நம்பர்ஸ்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாமா? அதாவது எக்ஸ் மட்டும் இங்கே இருக்கும். 3 4 5 எல்லாம் இங்கே வந்துடும். 5ஆல் அடிங்க. 1 5 5 4 5 20 8 5 40 480 120ன்னு அடிக்கலாம்.
திருப்பி அடிச்சோம்னா 40 கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 40. எக்ஸ் தான் என்னது மீப்போவா, அதாவது HCF. ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 40. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏபியின் மீப்பெரு பொது வகுதி 15 மற்றும் ஏபி ஆகியவை ஈரிலக்க எண்கள் எனில் இவ்வாறு எத்தனை இணை எண்கள் காணப்படுகின்றன? ஸோ ரெண்டு நம்பர்ஸோட HCF வேல்யூ வந்து 15ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதே மாதிரி 2 டிஜிட் நம்பர்ஸா எத்தனை பேர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. HCFனா என்ன அர்த்தம்? ரெண்டுமே அந்த 15ஆல வகுப்படக்கூடிய எண்களாக இருக்கணும். ஸோ 15ஆல வகுப்படக்கூடியனா 15 வரும். அடுத்து 15 30 வரும். அடுத்து 15 30னா வேற என்ன நம்பர் வரும்? அதாவது என்ன அர்த்தம்னா 30ஓட அதாவது 15 வாய்ப்பாடில் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ 15 வாய்ப்பாடில் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா 30 45, அடுத்து 45 75, அப்புறம் 75 35 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 100 வருமா? சாரி, நான் தான் தப்பா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 15 தானே ஆட் பண்ணணும். ஸோ 15 ஆட் பண்ணால் இங்கே 60 வரும். இங்கே 60னா இங்கே 75 வரும். 75னா 95 வரும். அவ்வளோதான். 95க்கு மேலே போக முடியாது. ஏன்னா 95க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் வந்து 3 டிஜிட் நம்பர். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 2 டிஜிட் நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 6 இருக்கு இங்கே. அதே மாதிரி இதே பேரில் இப்படி திருப்பி போடலாமா? 30 15, அதே மாதிரி 45 30, 60 45, அதே மாதிரி 75 60. ஸோ 95 75 பேரை மாற்றி போட்டும் கண்டுபிடிக்கலாம். அப்போ டோட்டலாக இது வந்து மொத்தம் 5 இருக்குன்னா 5 + 5 10 + 1 எது? 15 அது 1. ஸோ டோட்டலாக எத்தனை இருக்கும்? 11 பேர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதாவது 15ங்கிற நம்பர் வர்ற மாதிரி 11 பேரை வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவுமே வந்து நிறைய டெரிவேஷன் போட்டு தான் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்க ஆஃப் கொடுத்துருக்காங்க. 2/3 ஆஃப்னா என்ன அர்த்தம்? இன்ட்டுன்னு அர்த்தம். ஸோ அப்போ 2 கேன்சல் ஆயிரும். இங்கே 1/3 கிடைக்கும். ஓகேவா? இங்கே பாருங்க 2 3 6 3 9 2/3 கிடைக்கும். ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 3/3 கிடைக்கும். 3/3னா 1. அது ஆஃப்னா என்ன அர்த்தம்? மல்டிபிகேஷன். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு வெறும் 2/5 மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து நம்ம இது சிம்பிளிஃபை பண்ணலாம். இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. 6 / 5 15, 15 5 கழிக்கணும் 10, 10/3. ஸோ 10/3னா 10 கீழே இருக்கும், மேலே 3 வந்துடும். 3 18. ஸோ அப்போ என்ன கிடைக்குது? 18 / 10ன்னு கிடைக்குது. அடுத்து டிவிஷனில் இப்போ மேலே இருக்கிறது மட்டும் பண்ணலாம். 4 2 8, 8 - 1 7, 7/2. ஸோ 7/2னா என்னவா? 2/7 மாறிடும். அப்போ 4/7. ஆல்ரெடி 4 மைனஸில் இருக்குது. இதையும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? 7 நாங்கள் 28, 28 - 4 24 / 7. ஸோ மேலே 24 / 7 கிடைக்குது. கீழே பார்க்குங்க 2 10, 10ல் 3 போச்சுன்னா 7, 7/2. ஸோ இதை என்ன பண்ணலாம்? கீழே டினாமினேட்டர் நுமரேட்டர் மாற்றினோம்னா 24 × 2 / 7 × 7. இப்போ என்ன கிடைக்குது? 48 / 49ன்னு கிடைக்குது. -2/5. ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இப்படி கிடைக்குது. இதில் டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா பாட்மாஸ் ரூல். ஸோ அப்போ டிவிஷன் ஃபஸ்ட்டு பண்ணோம்னா இது 18 / 10. இங்கே இருக்கக்கூடிய டிவிஷனுக்கு பதிலாக மல்டிபிகேஷன் போட்டோம்னா இது என்னவா மாறும்? தலைகீழாக மாறுமா? 49 / 48. அப்போ இது எல்லாத்தையும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் -2/5 செய்யணும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 480 வரும். 19ஐயும் 480 ஏதாவது அடிக்க முடியுமா? அடிக்கலாம். 9 2 18. இதை அடித்தோம்னா இன்னும் சிம்பிளிஃபை ஆகும்ல. 9 2 18, 5 2 10. ஸோ 9/5 வருமா? அப்போ இங்கே என்ன வரும்? 8 40 0, 9 20. ஸோ 240 கிடைக்கும். கீழே மேலே 49 × 9 448 கிடைக்கும். -2/5. இப்போ இதில் என்ன பண்ணலாம்? 240 காமனாக எடுத்தோம்னா 448 -5 48 240. அப்போ இங்கேயும் 48ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 96 கிடைக்கும். அகெயின் என்ன பண்ணணும்? இதில் இதை கழிச்சு போடணும்.
ஸோ 448ல் 96 கழிக்கணும். ஸோ 240. 448 வரும். 99 81 9 36 44. ஸோ 441 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதிலேருந்து 96 கழிச்சோம்னா 5 4 3 345 கிடைக்கும். ஸோ இந்த 345 240 வந்து அடிக்கலாமா? 5 டைம்ஸ் அடிக்கலாமா? ஸோ இப்போ 6 5 30 9 5 45 4 5 8 5 40. அகெயின் 69 48 3 அகெயின் 2 3 6 3 9 1 3 3 6 3 18. ஸோ ஆன்சர் வந்து 23 டிவைடட் பை 16. ஸோ அப்படி பார்த்தோம்னா 23 டிவைடட் பை 16க்கு என்ன வரும்? ஒரு 16 16ஓட 7 கூட்டினோம்னா 23 வருது. அப்போ ஆன்சர் சி 17/16 தான் ஆன்சர் இதுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கூட்டுத்தொடரில் T7 மைனஸ் T4 இஸ் ஈக்குவல் டு 20 எனில் பின்வரும் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. T7 மைனஸ் T4னா என்ன அர்த்தம்? கூட்டுத்தொடருக்கு ஃபார்முலா என்ன? A + n - 1 × D. இதுதான் Tnோட ஃபார்முலா. இப்போ T7 கண்டுபிடிங்க. T7னா என்ன வரும்? A + 6D கிடைக்கும். T4னா A + 3D கிடைக்கும். இது ரெண்டையும் கழிக்கணும் இப்போ A கேன்சல் ஆயிரும். 6ல் 3 போச்சுன்னா 3D. 3D இஸ் ஈக்குவல் டு 20னா Dயோட வேல்யூ 20 டிவைடட் பை 3 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் உங்கள் கொடுத்ததை வச்சு. இப்போ இதை வச்சு கீழே இருக்க ஒரு இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் முதல் உறுப்பை தீர்மானிக்க இயலாது. கரெக்ட். ஏன்னா நமக்கு டியோட வேல்யூ மட்டும்தான் இருக்கு. இப்போ D7ம் D4ம் நமக்கு கொடுக்கல. இப்போ D7ஓட வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூவோ D4க்கு ஏதாவது ஒரு வேல்யூவோனா நம்மளால என்ன பண்ண முடியும்? டியை வச்சு ஏவை கால்குலேட் பண்ணலாம். பட் இங்கே சான்ஸே கிடையாது. ஏ கால்குலேட் பண்ணவே முடியாது. அது கரெக்ட் தான், தப்பு கிடையாது. அடுத்து 10வது உறுப்பிற்கும் முதல் உறுப்பிற்கும் உள்ள வித்தியாசம் 60ன்னு சொல்லியிருக்காங்க. 10வது உறுப்புனா என்ன? A + 9D. முதல் உறுப்புனா -A. இது ரெண்டையும் கழிச்சோம்னா 90யோட வேல்யூ என்ன? 60. டியோட வேல்யூ என்ன வருது? 20 டிவைடட் பை 3 வருது. எஸ், அதுதான் நம்மளும் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் டியோட வேல்யூ வருது. அப்போ இதுவும் கரெக்ட் தான். அடுத்து பாருங்க. 12வது உறுப்பிற்கும் 20வது உறுப்பிற்குமான கூட்டு சராசரி. அப்போ கூட்டு சராசரினா என்ன? ஆவரேஜ் எடுக்கணும். ஸோ 12 + 20 டிவைடட் பை 2 அப்படிங்கிறப்ப என்ன வருது? 32. 32 டிவைடட் பை 2 என்ன வருது? 16. எஸ், 16வது உறுப்பு கிடைக்குதா? எஸ், கிடைக்குது. அதே மாதிரி 5வது உறுப்பிற்கும் 30வது உறுப்பிற்குமான கூட்டு சராசரி வந்து 35 டிவைடட் பை 2. 35 டிவைடட் பை 2 வந்து பாயிண்ட்ல வரும். ஆனால் இங்கே 17வது உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தவறு. ஸோ ஆப்ஷன் டி தான் தப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேரி என்பவரின் தற்போதைய வயது 16. அவள் தனது தம்பியின் வயதை விட 4 மடங்கு பெரியவள். ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் வந்து மேரிக்கு வந்து 16னா அவங்க பிரதருக்கு வந்து எவ்வளோ? அதாவது இவங்க எக்ஸ் இருந்தாங்கன்னா இவர் 4x இருக்கா. இப்போ 4xங்கிறது 16 அப்படின்னா எக்ஸ் எவ்வளோ? 4. அப்போ அவளோட தம்பிக்கு 4 வயசு. இப்போ ப்ரெசண்ட்டாக 4 வயசு தம்பி இருக்கா. இவளுக்கு வயசு 16. ஆனால் அவள் தனது தம்பியின் வயதை விட 2 மடங்கு பெரியவளாக இருக்கும் பொழுது மேரியின் வயது என்ன? ஸோ அப்போ அவளோட பிரதர் வந்து எக்ஸாக இருக்கும்போது இவளோட வயது வந்து 2x இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த 2xோட வேல்யூ மேரியோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்போ வேணாலும் வரலாம். பிரதரோட ஏஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது மேரியோட ஏஜ் 2 மடங்காக இருக்கும், 2 மடங்காக இருக்கும். அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட் இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 16 4. உங்கள் ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து 12 ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அப்போது இது ரெண்டுக்கும் உள்ள ஏஜ் டிஃப்ரென்ஸும் என்னவா இருக்கணும்? 2x - x என்னவா இருக்கணும்? 12 இருக்கணும். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 12. ஓகேவா? ஸோ அப்போ பிரதரோட வேல்யூ வந்து 12னா இந்த அம்மா எவ்வளோ இருப்பாங்க? 12 24 இருப்பாங்க. ஸோ ஆன்சர் இதுக்கு 24. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இங்கே பாருங்களேன். ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. அதே மாதிரி EFG இருக்குது. அடுத்து IJK இருக்குது, MNO இருக்கு. ஸோ அடுத்தடுத்த லெட்டர்ஸ் வருது. ஆனால் இங்கே எப்படி இருக்கா? எஃப்க்கும் ஏக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி டி ABCDE இருக்கு. டி வேணா வருதலாம். அடுத்து கே ABCDEFGHIJK. கே வேணா LM வரணும். அது தப்பு.
அதே மாதிரி என்னன்னா NMNOன்னு இருக்கு. அப்போ இந்த 4வது தான் தப்பாக இருக்குது. ஸோ மற்ற எல்லாமே கரெக்ட் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து 5 எந்திரங்கள் 5 பாகங்களை 5 நிமிடத்தில் தயாரிக்குமானால் 100 எந்திரங்கள் 100 பாகங்களை எவ்வளவு நிமிடத்தில் தயாரிக்குமா? 5 நிமிடங்கள்ல தான். ஸோ இது எப்படின்னா அந்த என்னது MDH டிவைடட் பை W எடுத்தோம் இல்லையா, அதே மெத்தட் தான். ஆனால் இங்கே ஒர்க்கு மட்டும் மாறும். ஸோ ஒர்க்கு வந்து நீங்கள் எந்திரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 5 பாகம் 5 நிமிடத்தில் எத்தனை ஒர்க்கு செஞ்சுருக்கு? 5 எந்திரங்களை செஞ்சுருக்கு. அதே மாதிரி 100 பாகங்கள் வச்சு எவ்வளோ நிமிடம் அதுதான் தெரியாது. ஹவர் டிவைடட் பை 100 எந்திரங்கள். ஸோ 100 கேன்சல், 5 கேன்சல். அப்போ ஹவர் எவ்வளோ கிடைக்குது? 5 minutes. ஸோ இப்போ 5 நிமிடம். இது பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். இங்கே எவ்வளோ நிமிடங்கள் வருதோ அதுதான் இதுக்கும் வரும். ஓகேவா? ஸோ ஆன்சர் இதுக்கு 5 நிமிடங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து AB கருத்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே சொல்லிடலாம். இது 1 ஸ்கொயர்ட், இது 2 ஸ்கொயர்ட், இது 3 ஸ்கொயர்ட், இது 4 ஸ்கொயர்ட். அப்போ ABCDக்கு நம்பர் போட்டோம்னா அதோட ஸ்கொயர்ட்ஸ் தான் அடுத்த நம்பராக வருது. அப்போ இதே மாதிரி எழுதும்போது P மற்றும் Qவால் தொடரப்படும் எண்களின் மொத்த மதிப்பு என்ன? P மற்றும் Qவால் தொடரப்படும் எண்கள். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி வரக்கூடிய நம்பரும் இதுக்கு முன்னாடி வரக்கூடிய நம்பர்ஸையும் எடுத்துட்டு அதோட வேல்யூவோட மொத்த மதிப்பு கண்டுபிடிக்கப்படும். ஓகேவா? ஸோ இதுதான் கால்குலேட் பண்ண போகிறோம். ABCD போட்டுக்கோங்க. ABCDEFGHIJKLMNOPQ. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. ஓகேவா? அப்போ இதோட ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்க? P மற்றும் Qவால் தொடரப்படும்னா என்ன அர்த்தம்? இதுக்கப்புறம் P எங்கே வருது? 15க்கு அப்புறம் தான் P வருது. அதுக்கப்புறம் 16க்கு அப்புறம் Q வருது. அப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துடும். அப்போ 15 ஸ்கொயர் 16 ஸ்கொயர் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்னா 481 வரும். ஸோ ஆன்சர் இதுக்கு 481. அடுத்து ஃபைனல் கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ 25வது கேள்வி டைஸ் வச்சு கேட்டிருக்காங்க. 4 கனசதுரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் 3ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 வர கியூப் எடுத்துக்கோங்க. இதில் 3க்கு பக்கத்தில் அட்ஜசண்டாக இருக்கு இல்லையா, இந்த 2 நம்பர் அதே சேம் நம்பர் வேறு ஏதாவது கியூப்பில் வந்திருக்கான்னு பாருங்கள். எஸ் வந்திருக்கு. அப்படின்னா இந்த 3யோட ஆப்போசிட் 4 தான். ஓகேவா? ஸோ அப்போ 3க்கு ஆப்போசிட் என்னவாக தான் இருக்கும்? 4ஆக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு 4. அவ்வளோதான். இதில் கேட்ட எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் பார்த்தாச்சு. ஸோ ஒரு சிலருக்கு வந்து இதுலேயும் டவுட் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கலாம். அது என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது தெரிஞ்சால் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மற்ற சப்ஜெக்டோட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம புக்கில் எங்கே இருந்து கேட்டிருக்காங்க, வேர் டு ஸ்டடி புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கில் எங்கேருந்து கேட்டிருக்காங்கிற பேஜ் நம்பரோட நான் கொஞ்சம் வீடியோ அதுக்கு போடுறேன். பட் டைம் ஆகும். பிகாஸ் எல்லா கொஷினையுமே வந்து நம்ம புக்கில் இருந்து எந்த புக்கில் கேட்டிருக்காங்கிறத கண்டுபிடிச்சி போடணும். கண்டிப்பாக அதை உங்களுக்கு கொடுக்குறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். அது வரைக்கும் இந்த சம்ஸில் உள்ள டவுட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.